அவரைக்காயில நிறைய நார்ச்சத்தும், விட்டமின்ஸ்களும், தாதுக்களும் நிறைய இருக்கு. இத வந்து எப்பயும் செய்ற மாரி செஞ்சு குடுக்காம, இந்த மாரி ஒரு தடவ செஞ்சு குடுத்து பாருங்க. சப்போஸ் அவரைக்கா வேணான்னு சொல்றவங்க கூட இந்த மாரி செஞ்சு குடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. இன்னைக்கு நம்ம அவரைக்கா தொக்கு எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட்டு இதுக்கு ஒரு பவுடர் தேவைப்படும். அத ரெடி பண்ணிறலாம். அதுக்கு ஒரு பேன்ல ஒரு 1/4 கப் நிலக்கடலைய சேர்த்துட்டு, நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இது கூட ஒரு 4 பல் பூண்டு, ஒரு 4 வரமிளகா காரத்திற்கு ஏத்த மாதிரி சேர்த்திக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் வந்து நல்லா வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா வறுத்ததுக்கப்புறம், இத வந்து ஆற வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேன்ல ஆயில் சேர்த்திட்டு, ஆயில் நல்லா சூடானதும் ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்து நல்லா பொரிஞ்சதும், ஒரு 1/4 டீஸ்பூன் உளுந்து சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரவுன் ஆனதும், ஒரு பெரிய வெங்காயத்த சின்னதா நறுக்கி வச்சிருக்கேன். அதையும் இது கூட சேர்த்திட்டு, ஒரு 3 பச்சை மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்திட்டு, வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கி வந்ததும், நம்ம வெட்டி வச்சிருக்க அவரைக்காய வந்து இது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம சேர்த்துன அவரக்காய் வந்து வெங்காயத்தோட நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வேகட்டும். அதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் வந்து ஒன்று சேர நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதுக்கப்புறம் காய் நல்லா வேகறதுக்காக அடி பிடிக்காம இருக்கிறதுக்கும் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி வந்து நான் இது கூட சேர்த்திக்கிறேன். சேர்த்திட்டு நல்லா இத கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு வேக வச்சிரலாம். கொஞ்ச நேரம் இது வேகட்டும். இப்போ நம்ம வறுத்தது வந்து ஆறிருச்சு. அத ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு, நல்லா பவுடரா அரைச்சு எடுத்துக்கலாம். இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகமும் சேர்த்து அரைச்சுக்கோங்க. பாருங்க, நல்லா இந்த அளவுக்கு பவுடராகி வரணும். இப்போ நம்ம காய் வந்து நல்லா வெந்துருச்சான்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு காய அப்படியே வச்சு நசுக்கி பார்த்தீங்கன்னா, அப்படியே சாஃப்ட்டா கட் ஆகும். அப்படின்னா காய் வெந்துருச்சுன்னு அர்த்தம். இதுக்கப்புறம் நம்ம அரைச்சு வச்சிருந்த பவுடர வந்து இது கூட சேர்த்திரலாம். சேர்த்திட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சப்போஸ் அங்கங்க திரி திரியா இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா, கொஞ்சமா அந்த மிக்ஸி ஜார்லயே தண்ணி சேர்த்து, அத வந்து இது கூட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிட்டிங்கன்னா, நம்ம சேர்த்துன அந்த பவுடரும், அவரைக்காயும் நல்லா ஜெல் ஆயிக்கும். உங்களுக்கு டேஸ்ட் இன்னும் சூப்பரா இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளுடைய அவரைக்காய் தொக்கு ரொம்ப சிம்பிளா ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலா உப்பு ஒரு தடவ கரெக்ட்டா இருக்கான்னு டேஸ்ட் பார்த்துக்கோங்க. இத ரைஸ் கூட வச்சு சாப்பிட்டிங்கன்னா, செம்ம காம்பினேஷனா இருக்கும். கண்டிப்பா இத ட்ரை பண்ணி பாருங்க. இத ட்ரை பண்ணிட்டு, இது எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி வேற ஏதாவது ரெசிபீஸ் வேணுனாலும் கமெண்ட் பண்ணுங்க. பாய்.